Hello students, welcome to Sindhamari channel. இன்னைக்கு நம்ம exercise 3.1ல இருக்க third problem பார்க்க போறோம். இது word problem. Word problemமா கொடுத்திருந்தாங்க அப்படினா first நம்ம கொடுத்திருக்க given question படிச்சிட்டு நம்ம தான் equation frame பண்ணனும். சரியா? So first பாருங்க, வாணி and her father and her grandfather have an average age of 53 கொடுத்திருக்காங்க. அதாவது வாணி அவங்களுடைய அப்பா அவங்களுடைய தாத்தா மூணு பேருடைய ஆவரேஜ் ஏஜ் 53 கொடுத்திருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இவங்க ஏஜே என்னன்னு தெரியாது அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா எக்ஸ் ஒய் ஜெட்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதாவது வாணி ஏஜ் எக்ஸ், வாணி ஃபாதர் ஏஜ் ஒய், வாணி கிராண்ட் ஃபாதர் ஏஜ் ஜெட். ஓகேயா? ஆவரேஜ் அப்படின்னா என்ன? ஆவரேஜ் ஏஜ்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆவரேஜ் அப்படின்னா சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். அப்படின்னா நம்ம அப்சர்வ் பண்ணுறோம்ல, அந்த அப்சர்வேஷனுடைய சம் என்னவோ அதை எழுதணும், டிவைடட் பை எத்தனை அப்சர்வேஷன் நம்ம பார்த்துருக்கோம் அதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஓகேயா? இது ஜென்ரலாக ஆவரேஜோடைய ஃபார்முலா. இப்போ ஆவரேஜ் ஏஜ் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஏஜ் பர்டிகுலராக நம்ம சொல்லிட்டோம் என்ன அப்சர்வேஷன் அப்படின்றது. ஸோ சம் ஆஃப் ஆல் பர்சன்ஸ் ஏஜ். ஸோ கொடுத்துருக்க எத்தனை பேர் கொடுத்துருக்காங்களோ அவங்க எல்லாரோடைய ஏஜையுமே சம் பண்ணிவிட்டு டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன். எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்றத எழுதணும். இங்கே அவங்களோட ஏஜ் ஆட் பண்ணி எழுதணும், இங்கே எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எழுதணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நமக்கு 3 மெம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 3 மெம்பர்ஸோட ஏஜ் ஆட் பண்ணி எழுதிட்டு 3 அப்படின்னு இங்கே எழுதணும். ஏன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் இஸ் 3. ஓகே, பாருங்க. இப்போ இங்கே வந்து நமக்கு ஏஜ் நமக்கு தெரியாது, எக்ஸ் ஒய் ஜெட்னு இருக்குது. அதனால ஏஜ் நம்ம ஆட் பண்ணும்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட்னு எழுதிக்கிறோம், டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் 3. ஓகேயா? ஆவரேஜ் நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 53. ஸோ 53ன்னு எழுதியாச்சு. இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம ரீரைட் பண்ணுறோம். இந்த 3 வந்து இங்கே போயிடுச்சுன்னா 159. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்க. ஒன் ஆஃப் ஹர் கிராண்ட்ஃபாதர் ஏஜ். ஒன் ஆஃப்னா 1/2. ஓகே, 1/3 of her father's age. 1/3 1/3 of father age plus 1/4 of Vani's age. 1/4 1/4. 1/4 1/4. Okay, is 65 கொடுத்திருக்காங்க. isனா is equal to. okay, 1 of her grandfather age. grandfather age என்னது z. 1 of her grandfather age பாருங்க, 1 of her grandfather age வந்து z. அடுத்து என்ன கொடுத்திருக்கு? plus போட்டுக்கணும். 1/3 1/3 of her father age y. so y போட்டுக்கிறோம். plus 1/4 கொடுத்துருக்கு. 1/4 1/4 of Vani's age x. அதனால x போட்டுக்கிறோம். is அப்படின்னா equal to. ஓகேயா? is 65 கொடுத்துருக்காங்க. கிளியரா? இப்போ நம்ம இதை ரீரைட் பண்ணி ஈக்குவேஷனை லீனியர் ஈக்குவேஷனாக மாற்ற போகிறோம். ஓகேயா? இப்போ பாருங்கள், இது எல்லாத்துலேயும் டினோமினேட்டர் பார்த்தா சேமாக இல்லை. அப்போ எல்சிஎம் எடுக்கணும். கரெக்டாக? நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா 12 கிடைக்குது. ஸோ 12 எல்சிஎம் எடுத்த பிறகு எனக்கு இங்கே 6 மல்டிப்ளை பண்ணால் தான் 12 வரும். அதனால் 6z வந்துடுச்சு. இங்கே 4 மல்டிப்ளை பண்ணால் தான் 12 வரும். அதனால் 4y வந்துடுச்சு. இங்கே 3 மல்டிப்ளை பண்ணால் தான் கீழே இங்கே 12 வரும். அதனால் 3x வந்திருக்கு. ஓகேயா? இப்போ 12 காமனாக இருக்குது. அது எனக்கு ஆர்ஹெச்எஸில் போனால் மல்டிப்ளிகேஷனில் போகும். ஸோ எனக்கு 3x plus 4y plus 6z equal to 780. இது செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே, தேர்ட் ஈக்குவேஷன் எப்படின்னு பார்க்கலாம். 4 years ago, if Vani's grandfather was 4 times as old as Vani. 4 years ago. ஃபர்ஸ்ட் இது என்னன்னு பாருங்க. 4 years ago அப்படின்னா x minus 4னு போட்டிருக்கோம். x minus 4 இப்போ உங்களோட ஏஜ் வந்து 14ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் ஏஜ் என்னன்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? 10 சொல்வீங்க. கரெக்டா? இது 5 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டால் 9. ஓகேயா? எப்படி நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க? 14லேருந்து 4 மைனஸ் பண்ணோன்னா 10. 4 வருஷத்துக்கு முன்னாடி 10 இயர்ஸ். ஒரு வேளை 14லேருந்து 5 மைனஸ் பண்ணோம் 5 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டால் 5 மைனஸ் பண்ணுவீங்க, 9 ஏஜ் அப்படின்னு சொல்வீங்க. அதே மாதிரி தான் இங்கே வாணி ஏஜ் 4 இயர்ஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க ஏஜ்லேருந்து 4 வந்து சப்ராக்ட் பண்ணணும்னு அர்த்தம். வாணி ஏஜ் நமக்கு தெரியாது, அதனால நம்ம எக்ஸ்ன்னு தான் வச்சுருக்கோம். ஸோ எக்ஸ் மைனஸ் 4னு எழுதுகிறோம். அதே மாதிரி வாணியோட கிராண்ட்ஃபாதர் ஏஜ் நமக்கு ஜெட்டுன்னு இருக்குது, நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். 4 இயர்ஸ் ago z minus 4. கிளியரா? ஃபாதர் ஏஜ் நம்ம ஏன் இதில் கொண்டு வரலன்னா, நம்ம கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் வாணியோட கிராண்ட்ஃபாதரும் வாணி ஏஜ் தான் கம்பேர் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ ஃபாதர் இதில் வரலன்றதால நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை. சரி, ஓகே. 4 years ago, if Vani's grandfather was 4 times,
இது மாதிரி 4 டைம்ஸ் 2 டைம்ஸ்லாம் கொடுத்தாங்கன்னா மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 4 டைம்ஸ் கொடுத்தாங்கன்னா 4 டைம்ஸ் 4 இயர்ஸ் ago என்ன ஏஜ் இருக்கோ அதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். சரியா? இப்போ பாருங்க, அதாவது வாணியோடைய கிராண்ட்ஃபாதர் ஏஜ் கொடுத்துருக்காங்க 4 டைம்ஸ் as old as வாணி. வாணியை விட 4 மடங்கு அவங்களுடைய தாத்தாவோட வயசு அதிகமாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும்னா வாணியோட ஏஜ் இருக்குது பார்த்தீங்களா 4 இயர்ஸ் ago, அது கூட 4 மல்டிப்ளை பண்ணாதான் வாணியோடைய தாத்தாவோட ஏஜ் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அதனால் 4 இயர்ஸ் ago வாணி ஏஜ் என்ன இருக்கோ அதை எழுதிட்டு 4 டைம்ஸ் அப்படின்றதுனால 4 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் இஸ் ஈக்குவல் டு வாணிஸ் கிராண்ட்ஃபாதர் ஏஜ். ஓகே, இது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் இங்கே 4 டைம்ஸ் போட்டுருவாங்க. இங்கே நீங்கள் 4 டைம்ஸ் போட்டுட்டீங்க அப்படின்னா கிராண்ட்ஃபாதரோட 4 டைம்ஸ் தான் வாணி ஏஜ்னு ஆகிடும். அது கரெக்ட் கிடையாது. ஓகேயா? இது கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. 4 டைம்ஸ் ஆஃப் வாணி ஏஜ் இஸ் கிராண்ட்ஃபாதர் ஏஜ். ஓகேயா? ஓகே, இங்கே வாணி கிராண்ட்ஃபாதர் வாஸ் 4 டைம்ஸ் as old as வாணின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேயா? ஸோ அதுதான் அர்த்தம். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். 4x - 16 = z - 4. 4 உள்ள மல்டிப்ளை பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இந்த 16 இந்த z இந்த 4 எல்லாம் இந்த பக்கம் வந்துடுது. நம்ம சால்வ் பண்ணோம்னா 4x - z = 12 கிடைக்குது. ஸோ இது தேர்ட் ஈக்குவேஷன். பாருங்கள், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் 3 வேரியபிள்ஸில் இருக்குது. தேர்ட் ஈக்குவேஷன் 2 வேரியபிள் x and z மட்டும் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த 2 ஈக்குவேஷனுமே y-ஐ எலிமினேட் பண்ணிவிட்டு x and z வேரியபிளாக வரா மாதிரி மாற்றிக்கிறோம். ஓகேயா? ஏன் இதை பண்ணுறோன்ற கொஷின்ஸில் இருக்கும், அதனால் சொல்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா x and z வேரியபிள் வர மாதிரி நம்ம சால்வ் பண்ணுறோம். இப்போ நான் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2ல் பார்த்தீங்கன்னா எனக்கு 4y இருக்குது. ஆனால் 1ல் பார்த்தீங்கன்னா y மட்டும்தான் இருக்குது. கரெக்டாக y தான் இருக்குது. அப்போ நான் y எலிமினேட் பண்ணோம் அப்படின்னா 4 மல்டிப்ளை பண்ணணும். அதனால தான் 4 மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணிவிட்டு இங்கேயும் எனக்கு 4y இருக்குது, இங்கேயும் 4y இருக்குது. என்னால் கேன்சல் பண்ண முடியாதுல்ல, அதனால தான் ஃபுல்லாக சப்ராக்ட் பண்ணுறோம். எல்லா இடத்துலையுமே சப்ராக்ட் பண்ணிக்கிறோம். நம்ம சப்ராக்ஷன் போட்டால் கீழே இருக்க எல்லாத்துக்குமே தான் சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ஷன் சைன் போடணும். ஓகே, ஸோ இது கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் x - 2z = -144. இது ஃபோர்த் ஈக்குவேஷன். இப்போது ஃபோர்த் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஏன்னா ரெண்டுமே xz வேரியபிளில் இருக்குது. சால்வ் பண்ணும்போது எனக்கு இங்கே -2z இருக்குது, இங்கேயும் -2z இருக்குது. ஸோ நான் சப்ராக்ட் பண்ணேன்னா பாசிட்டிவாக இருக்கிறது நெகட்டிவ் ஆகிடும், நெகட்டிவாக இருக்கிறது பாசிட்டிவ் ஆகிடும், பாசிட்டிவாக இருக்கிறது நெகட்டிவ் ஆகிடும். ஓகேயா? ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கணும். ஏன் இங்கே நீங்கள் இது மாதிரி மைனஸ் சைன் பண்ணுறீங்கன்னு கேட்டால் இப்போ இது ரெண்டுமே மைனஸில் இருக்குது, கேன்சல் பண்ண முடியாது. அதனால் இது பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு தான் நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஓகேயா? இப்போ எனக்கு -7z = -168 கிடைக்கும். மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். x = 168. 7 கீழே வந்துச்சுன்னா டிவைடட் பை 7 கேன்சல் பண்ணால் 24. ஓகே, டிவைடிங் பண்ணியிருக்கேன். x = 24. ஓகே, ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. இதை எடுத்துகிட்டு போயிட்டு என்னுடைய ஃபோர்த் ஆர் தேர்ட் ஈக்குவேஷனில் போட்டோம் அப்படின்னா ஃபோர்த் ஈக்குவேஷன்லையும் போடலாம், தேர்ட் ஈக்குவேஷன்லையும் போடலாம். எதில் போட்டாலும் எனக்கு z-ஓட வேல்யூ கிடைக்கும். நம்ம தேர்ட் ஈக்குவேஷனில் போட்டிருக்கோம். ஸோ 24 சப்ஸ்டியூட் பண்ணால் 96 - 12. 12 இந்த பக்கம் வந்துருச்சு, z இந்த பக்கம் போயிடுச்சு, சைன் சேஞ்ச் ஆகும். ஓகேயா? ஸோ 84 = z கிடச்சிருக்கு. ஸோ z-ஓட வேல்யூ 84. இப்போ y-ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். y-ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேயும் போடலாம், செகண்ட் ஈக்குவேஷன்லேயும் போடலாம். ஆனால் பாருங்கள், இது சிம்பிளாக இருக்குல்ல, மல்டிப்ளைலாம் பண்ண வேணாம். அதனால் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு x வேல்யூ z வேல்யூ நம்ம போட்டிருக்கோம். y + 108 = 159 கிடைக்குது. 108 ரைட் ஹேண்ட் சைட் போனால் -108. ஸோ y = 51. ஓகே, பாருங்கள், x y z மூணுத்துக்குமான வேல்யூமே கிடச்சிருச்சு. நம்ம x என்னதுன்னு எடுத்தோம், யாரோட ஏஜ் எடுத்தோம்? வாணி ஏஜ். நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு கவனிச்சுக்கோங்க. தென் ஹவு ஓல்ட் ஆர் தே ஆல் நவ்? ஆல் நவ் அப்படின்னா இப்போ உங்களுக்கு என்ன ஏஜ் அப்படின்னு அர்த்தம். நம்ம இப்போ தான் உங்களுக்கு XYZன்ற ஏஜ் இருக்கும்னு எடுத்திருக்கோம். இந்த x - 4யும் z - 4 நம்ம போடக்கூடாது. ஏன்னா இது 4 இயர்ஸ் ago நம்மளுக்கு ஒரு ஹிண்ட்டாக கொடுத்தது தான். கொஸ்டின் அவங்களுக்கு இப்போ என்ன வயசாகுது, how old are they all now அப்படின்னா இப்போ அவங்களுக்கு என்ன வயசாகுதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ XYZக்கு என்ன வேல்யூ கிடச்சிச்சோ அதுதான் நம்ம எழுதணும். ஓகேயா? இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 24. ஸோ வாணியோட ஏஜ் தான் எக்ஸ், அவங்களுக்கு 24 ஏஜ். ஜெட்டோட வேல்யூ 84. வாணி கிராண்ட்ஃபாதர் ஏஜ் ஜெட்டு, அவரோட ஏஜ் 84. ஒய் 51. வாணி ஃபாதர் ஏஜ் தான் ஒய் எடுத்திருக்கோம். ஸோ அவரோட ஏஜ் 51. ஸோ ஃபைனலாக நம்ம அதை எழுதிடணும். ஓகேயா? உங்களுக்கு இது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிடுச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.